திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் உள்ள வண்ணாரப்பேட்டையில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இது குறித்த முழு விவரங்களையும் நம்ம செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு நேற்றை விட சற்று குறைந்திருக்கிறது என்றாலும் ஒரு சில பகுதிகளில் இன்னும், அதாவது தாழ்வான பகுதிகள், ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய தாழ்வான ஒரு சில பகுதிகளில் இன்னும் வெள்ள நீர் வடியாத நிலை இருக்கிறது. வண்ணாரப்பேட்டை பாலம், அதாவது இந்த வடக்கு பைபாஸ் சாலை, நெல்லை மதுரை செல்லக்கூடிய வடக்கு பைபாஸ் சாலை 2வது நாளாகவும் போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று ஆற்றினுடைய நீர் பாலத்திற்கு மேலே சென்ற நிலையில இன்று பாலத்திற்கு கீழே வெள்ள நீர் வடிந்திருக்கிறது. என்ற போதும் அந்த பாலத்திற்கு கீழே பல்வேறு இடங்கள்ல அரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மண் அரித்திருக்கிறதுனால பாலத்தில வாகனங்களை தற்பொழுது அனுமதிக்க முடியாத நிலை. எனவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், மற்ற அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு அவர்கள் இந்த பாலம் எந்தெந்த இடத்திலே சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்து அதற்கு பிறகுதான் போக்குவரத்திற்கு அனுமதிக்கலாமா அல்லது அனுமதிக்க முடியாதா என்ற முடிவை எடுக்க முடியும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த வண்ணாரப்பேட்டை பகுதி ஒற்றி இருக்கக்கூடிய பகுதியில, அதாவது தொடர்ந்து வெள்ள நீர் தாமிரபரணி ஆற்றினுடைய வெள்ள நீர் செல்லக்கூடிய இடங்கள்ல அந்த ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாம், தாழ்வான இடங்களில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் எல்லாமே வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. அந்த வீடுகளில் இருந்தவர்கள் நேற்று முன்தினமே அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு அவர்கள் எல்லாமே முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வீடுகளில் பல வீடுகள் இன்னும் தண்ணீர் வடியாமல் அவர்கள் வீட்டிற்குள் செல்ல முடியாத அளவுக்கு தண்ணீர் இன்னும் இருக்கிறது. நேற்றினுடைய அளவை விட சற்று குறைந்திருந்தாலும் நேற்றெல்லாம் இந்த பகுதி நாம் பார்க்கக்கூடிய அந்த பகுதியில முழுமையாக வீடுகள் மூழ்கி இருந்தது. வீடிலே இருக்கக்கூடிய அடையாளமே தெரியாத அளவிற்கு மூழ்கி இருந்தது. தற்பொழுதுதான் வீடுகளே தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. என்றாலும் வெள்ள நீர் குறைந்திருக்கிறது, ஆனால் முழுமையாக அந்த பகுதியில வடியவில்லை. அது மற்ற சில பகுதிகளில், அதாவது ஆற்றினுடைய கரையிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஆற்றினுடைய வெள்ள நீர் நின்றது. தற்பொழுது அது குறைந்து ஆற்றிற்கு அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் பகுதி மட்டும்தான் இருக்கிறது. மற்ற இடங்கள்ல, வடிந்த பகுதிகளில் பொதுமக்கள் அந்தந்த வீடுகளில் அவர்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவும் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கும், வீடுகள் எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்கும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் காவல்துறையினர் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வர வேண்டாம் என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். ஏனென்றால் நிறைய இடங்கள்ல இங்கெல்லாம் வெள்ள நீர் அடித்து செல்லப்பட்ட பகுதி, சுவர்கள் நிறைய இடங்கள்ல இடிந்து விழுந்திருக்கிறது, நிறைய வீடுகள் இடிந்து விழுந்திருக்கிறது. எனவே வீடுகளினுடைய சுற்றுச்சுவர்கள் எல்லாமே, வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர்களும் வீடுகளினுடைய சுவர்களுமே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிறது என்பதனால யாரும் பொதுமக்கள் சென்று உடனடியாக வீட்டை பார்க்க வேண்டாம் என்றும், வீடை பார்ப்பதற்கு யாரும் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தலை செய்து வருகின்றனர். என்ற பொழுதும் தொடர்ந்து பொதுமக்கள் அவர்